உங்க எல்லோருக்கும் சாய் லக்ஷ்மியின் வணக்கம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சென்செக்ஸ் கீழே விழுந்தாச்சுன்னு நியூஸ்ல கேட்டுட்டு ஐயோ நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு யோசிச்சதுண்டா? நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா சூதாட்டமும் புரியாத கணக்குகளும் தான். சிலருக்கு அது லாபம் நஷ்டம் பண்ணும் தரும் ரோலர் கோஸ்டர் மாதிரி. ஆனா உண்மையிலே பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் தான் நம்ம நாட்டின் பொருளாதாரத்தின் ஹார்ட் பீட். இன்னைக்கு நாம பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்தியன் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி, எக்ஸ்சேஞ்சஸ், புரோக்கர்ஸ், செபி எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி சேஃபாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் பங்குச்சந்தையில் இருக்கலாம் அப்படின்னு பேச போகிறோம். 1. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. பிஸ்னஸ் நல்லா போகுது. இன்னும் 2 பிரான்ச் போடணும்னு ஆசை. பேங்க்கில் கடன் வாங்காமல் சில பேரை அழைச்சி உங்கள் ஹோட்டலில் ஒரு சின்ன ஷேர் வாங்குங்க சொல்லுறீங்க. அவங்கள் பணம் போடுறாங்க, நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, அவர்கள் உங்கள் சக்ஸஸில் ஒரு பங்குதாரர் ஆகிடுறாங்க. வருகிற லாபத்தில் அவங்க கொடுத்த பணத்துக்கு எதை மாதிரி லாபத்தில் பங்கு தருவீங்க? இதான் அடிப்படை விஷயம். ஒரு ஸ்டாக் என்பது லாட்ரி டிக்கெட் இல்லை, அது ஓனர்ஷிப். 1807 பாம்பேயில் ஒரு ஆலமரத்து கீழே 2 புரோக்கர்ஸு சேர்ந்தது தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ்க்கு ஆரம்பம். ஏசியாவிலேயே முதல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுதான். பின்னாடி 1992 நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு. இது முழுக்க எலக்ட்ரானிக் ட்ரேடிங். கத்துறது கிடையாது, பேப்பர் ஸ்லிப்ஸ் கிடையாது, ஜஸ்ட் கம்ப்யூட்டர் கிளிக்ஸ். வேகமாக, டிரான்ஸ்பேரண்ட்டாக, எல்லாருக்கும் ஈஸியாக ட்ரேடிங் ஆகிடுச்சு. இப்போது சென்செக்ஸ், நிஃப்டி 50 இவை ரெண்டும் இந்தியா எக்கானமியோட தெர்மோமீட்டர் மாதிரி. மேலே போனால் நம்பிக்கை, கீழே போனால் எச்சரிக்கை. பிஎஸ்சி பழைய அனுபவமிக்க ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் உருவாக காரணமான இடம். என்எஸ்சி வேகமாக வளர்ந்த சந்தை, வால்யூமில் டாப், டெக்னாலஜியில் ஸ்மார்ட். இந்த இரண்டும் சேர்ந்து தான் இந்திய பங்குச்சந்தையோட என்ஜினாக செயல்படுது. ஒரு கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் மட்டும் தான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. எக்விட்டிஸ், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனி ஷேர்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், கமாடிட்டிஸ், கோல்டு, சில்வர், ஆயில், ஆக்ரி ப்ராடக்ட்ஸ், கரன்சிஸ், யூஎஸ்டிஐஎன்ஆர், இயூஆர்ஐஎன்ஆர் பாண்ட்ஸ், சேஃபர், ஃபிக்ஸ்ட் இன்கம். ஒவ்வொரு தேவைக்கும் தனி ஃப்ளேவர். சிலது சேஃப் அண்ட் ஸ்வீட், சிலது ரிஸ்கி அண்ட் ஸ்பைசி. ஸ்கூலுக்கு பெல் மாதிரி மார்க்கெட்டுக்கும் டைமிங் இருக்குது. காலை 9:05 முதல் மாலை 3:30 மணி வரைக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை கமாடிட்டி மார்க்கெட் மட்டும் இரவு 11:30 வரை இருக்கும். உலக மார்க்கெட்டுடன் ஒத்து போவதற்கு நீங்கள் ஜீரோடா குரோதாவில் பை இன்ஃபோசிஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது டைரெக்டாக என்எஸ்சிக்கு போகாது. அது உங்கள் புரோக்கர் வழியாக தான் போகும். புரோக்கர் ஊபர் மாதிரி தான், ரோடு அவங்களோடது இல்லை, ஆனால் உங்கள் டெஸ்டினேஷனுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. வழக்கமான ப்ரோக்கேர்ஸ் ஐசிஐசிஐ டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி. புதிய தலைமுறை ப்ரோக்கேர்ஸ் ஜீரோடா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன். இவ்வளோ பணம் சுற்றுறது, இதை யார் கட்டுக்கோப்பாக பார்த்துக்கிறாங்க? அதுதான் ஜெபி 1992 ஆரம்பித்த ரெகுலேட்டர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1993 ஹார்ஷட் மெஹ்டா ஊழல் வெளிவந்தது. வங்கிகள் இருந்த லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸஸ் பம்ப் பண்ணினார். பபிள் பர்ஸ்ட் ஆனப்போ ஆயிரக்கணக்கான ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சிபி ரூல்ஸ் டைட்டன் பண்ணிச்சு, இன்சைடர் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிச்சு, டிரான்ஸ்பரன்சி அதிகம் இருக்கிற மாதிரி பண்ணிச்சு. இப்போது செபி தான் மார்க்கெட் கேமோட ரெஃப்ரி. யாரெல்லாம் ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம்? 18 வயசு ஆகியாச்சு அப்படின்னா ட்ரேடிங் பண்ணலாம். அதுக்கு 3 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். பேன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட், டிமேட் அக்கவுண்ட். இதில் ஷேர்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் சேமிக்கப்படும். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட பங்கு பெறலாம். 1993 இன்ஃபோசிஸ் ஐபிஓ. ஒரு ஷேர் விலை வெறும் 95 ரூபாய் தான். இன்றைக்கு ஆயிரங்களுக்கு மேலே. அப்போ வாங்கின இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கோடீஸ்வரர்கள் ஆனார்கள். இதுதான் மார்க்கெட் பவர். கம்பெனிஸ் எக்ஸ்பேன்ஷன், ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறது, இன்வெஸ்டர்ஸ் வெல்த் பில்ட் பண்ணுறது, இந்தியா ஸ்ட்ராங்கர் ஆகிறது. ஸ்டாக் மார்க்கெட் என்பது வெறும் எண்கள் இல்லை, அது இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நஷ்டமாகிட்டாங்களா? நிச்சயமாக தெரியும். ஏனெனில் நிறைய பேர் மார்க்கெட்டை கசினோ மாதிரி யூஸ் பண்ணுறாங்க.
டிப்ஸ் கேட்டு போய் பேனிக் பண்ணி தவறா டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. உண்மை என்னன்னா, மார்க்கெட் ரிவார்ட் பண்ணுது நாலேஜ், பேஷன்ஸ், டிசிப்ளின்க்கு. சின்னதா தொடங்குங்க. லாங் டேர்மா யோசிங்க. உங்களுக்கு தேவையில்லாத பணத்தோட கேம்பிள் பண்ணாதீங்க. வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி, ஸ்டாக் மார்க்கெட் என்பது பொறுமை இல்லாதவர்களிடம் இருந்து பொறுமை உள்ளவர்களுக்கு பணத்தை கைமாற்றும் கருவி. சுருக்கமா சொன்னா, 1807 ஆலமரத்து கீழே இருந்து இன்னைக்கு மொபைல் ஆப்ல கிளிக் பண்ற வரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வந்துடுச்சு. வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்சேஞ்சஸ், செபி ஓவர்சைட், ஸ்மார்ட் புரோக்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம மார்க்கெட் உலக தரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த முறை சென்செக்ஸ் 500 பாயிண்ட்ஸ் மேலன்னு கேட்டீங்கன்னா அது வெறும் எண் இல்ல, அது இந்தியாவோட வளர்ச்சி கதையை சொல்லுதுன்னு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. முடிவில் ஒரு மோட்டிவேஷன். இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கொள்ள சிறந்த நாள் நேற்று, அடுத்த சிறந்த நாள் இன்றி. இப்போதே ஆரம்பிங்க, டிசிப்ளினா இருங்க. ஒரு நாள் பெரிய மார்க்கெட் சக்சஸ் ஸ்டோரியில உங்க பேரும் வரும். நன்றி.